கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய கோட்டை இருந்தது. அந்த கோட்டை 1000 ஆண்டுகள் பழமையானது. அந்த கோட்டை பல அமனுஷியங்களும் பல கட்டு கதைகளுக்கும் பெயர் போனது. ஊர் மக்கள் அந்த கோட்டை பக்கமே போவதில்லை என்றால் அங்கிருந்து மர்ம குரல் கேட்குமாம். அந்த கோட்டையைப் பற்றி பலருக்கும் பயம். அந்த கோட்டைக்கு முன் புறம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதில் இருந்து அவ்வப்போது ஒரு கிளியின் சத்தம் மட்டும் கேட்கும். ஆனால் இதுவரை அந்த கிளியை யாவரும் பார்த்ததில்லை. அந்த கோட்டை கிராமத்துக்கும் நெடுஞ்சாலைக்கும் நடுவில் இருப்பதால் அனைத்து கிராம மக்களும் கோட்டை வழியாகத்தான் செல்வார்கள். வயதானவர்கள் அசதியாகிருந்தால் அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாறி செல்வது வழக்கம். அந்த மரத்திற்கு கீழே அமர்பவர்களை நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று அந்த மாயகிழைக்கு தெரியும். நல்லவர்களுக்கு நல்ல செய்தியும் பணிவையும் காட்டும். அதே தீயவர்களாக இருந்தா அவர்களை பயமுறுத்தும் துன்புறுத்தும். ஆமாம், நம் எப்பொழுதும் நல்லதை விட கேட்டதை பரப்புவதைதான் அதிகம் செய்வோம். அதனால் அந்த ஆலமரத்தை அமானுஷ்ய மரம் என்று சொல்லி அதற்கு அருகில் யாரும் செல்வதில்லை. தீயவர்கள் யாராவது அந்த மரத்துக்கு அடியில் வந்தால் அவர்களை தீர்த்து கட்டிவிடும். ஒரு நாள் முதியவர் பேருந்தில் இருந்து இறங்கி கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவருக்கு களைப்பாக இருப்பதால் அந்த ஆலமரத்துக்கு அடியில் அமர்ந்தார். அப்பொழுது அவர் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை தனக்குள்ளே சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த பெரியவருக்கு ஒரு பேதி மட்டும் இருக்கிறாள். மகளும் மருமகனும் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்கள். அதனால் அந்த குழந்தையை பெரியவர்தான் பார்த்துக் கொள்கிறார். குழந்தைக்கு மர்ம காய்ச்சல் இருப்பதால் கொண்டு செல்லாத மருத்துவமனை இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை. ஆனால் ஏதும் பலன் தரவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று அந்த பெரியவருக்கு புரியவில்லை. குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தன்னை மாய்து கொள்வதை விட வேறு வழியும் தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்தார். அந்நேரத்தில் ஆலமரத்தில் இருந்து ஒரு கிளி பேசியது. பெரியவரோ, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்கள் குலதெய்வம் உங்களை கைவிடாது. நீங்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறைக்குப் போ. அங்கு ஒரு புனித தீர்த்தம் இருக்கும். அதை எடுத்து சென்று உன் பேத்தியின் மீது தெளித்தால் அவள் குணமடைவாள். பின்பு வீட்டின் சமையல் அறையில் ஒரு பெரிய பானை உள்ளது. அதற்கு அடியில் ஒரு அங்குலம் தோண்டிப்பார். உன் மகள் பெண்ணுக்காக சேமித்து வைத்த பணம் மற்றும் நகைகள் இருக்கும். அதை வைத்து பேதிக்கு திருமணம் செய்துவை என்று சொல்லியது. அதைக் கேட்ட அந்த பெரியவருக்கு ஏதும் புரியவில்லை. எங்கிருந்து அந்த கிளியின் சத்தம் கேட்டது என்று தேடிப் பார்த்தார். எங்கும் காணவில்லை. எதுவாக இருந்தால் என்ன, குழந்தையை காப்பாற்ற வேறு வழியும் இல்லாததால் அதை செய்ய முடிவு செய்தார். நேராக வீட்டின் பூஜை அறைக்கு சென்று தீர்த்தம் எங்கு இருக்கு என்று தேடினர். ஆனால் தீர்த்தம் எங்கும் இல்லை. களைத்துப் போன பெரியவர் அவர் இருக்கையில் அமர்ந்தார். குழப்பத்தில் இருந்த பெரியவர் மாயக்கிளி சொன்னதை நம்பி ஏமாந்து விட்டேனே என்று புலம்பினார். ஆமா, அந்த மாயக்கிளி என்ன சொன்னது? உன் குலதெய்வம் உன்னை கைவிடாது என்று சொன்னது ஞாபகம் வர சடீரென்று எழுந்து பூஜை அறைக்கு சென்று குலதெய்வம் போட்டோ பின்னாடி பார்த்தார். அங்கு தீர்த்தம் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு போய் பேத்தியின் மீது தெளித்தார். தீர்த்த துளிகள் மேலே பட்டவுடன் நோய் தீர்ந்து போனது. குழந்தை மேல் இருந்த மந்திர கட்டும் அவிழ்ந்தது. குழந்தை பெரியவள் ஆனதும் சமையல் அறையில் இருந்த பணத்தையும் நகையும் எடுத்து பெரியவர் நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைத்தார். கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்த அந்த மந்திரிகளுக்கு நன்றி சொல்ல ஆலமரத்திற்கு சென்று நன்றியை தெரிவித்தனர். அதை பார்த்த கிராமத்து மக்கள் தங்களுடைய குறைகளையும் சொன்னார்கள். இதை கேட்டு அந்த ஆலமரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது மாயக்கிளியும் இல்லை, மந்திரக்கிளியும் இல்லை. அது 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அரசனின் குரல். நான் அரசனாக இருந்த காலத்தில் என் மக்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளிக் கொடுத்தேன், நல்ல ஆட்சி செய்தேன். ஆனால் கயவர்கள் சூழ்ச்சியால் நான் கொல்லப்பட்டு இந்த ஆலமரத்திற்கு அடியில் புதைக்கப்பட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும் கயவர்கள் சூழ்ந்து கொண்டதை அறிந்த அரசன் அனைத்து பொன்னும் பொருளும் 10 பெட்டிகள் போட்டு மண்ணுக்கு அடியில் புதைத்து விட்டேன். அதை ஓலை சுவடியில் எழுதி மாயக்கிளியிடம் கொடுத்திருந்தார்.
இதை கேட்ட கிராமத்து மக்கள், மன்னரே, நாங்கள் மிகவும் கஷ்டத்தில் உள்ளோம். அந்த புதையல் கிடைத்தால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொன்னார்கள். அதைக் கேட்ட அரசன், இந்த திருமணம் ஆனா பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அந்த மாயக்கிளி காட்சி கொடுக்கும். அந்த குழந்தையால் மட்டும்தான் அந்த பொக்கிஷத்தை எடுக்க வழி பிறக்கும்.